ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வாழை இலை அல்வா தான் செய்ய போகிறோம். இது மாதிரி ஏன் வந்து குருத்தி இலை வந்து அறுத்துருக்கோன்னா இதுதான் கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நல்லா வளர்ந்த இலைலாம் வந்து ரொம்ப கசக்கும். அதனால் இந்த மாதிரி இலை எடுத்தால் தான் கசக்காமல் இருக்கும். எப்படி செய்கிறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு போய்ட்டு வந்து நல்லா கொழுந்து வாழையிலே அறுத்து வந்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா நைஸாக ஸ்வீட் பண்ணிவிட்டு கழுவி நம்ம வந்து வாழை இலை செய்ய போகிறோம். கத்தி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக எடுத்துறதுக்கு. கத்தியில் ஷார்ப் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் வராது. என்னடா வருது அப்படியே முடி சவுரி முடி மாரி இருக்கு வாழையில. எப்படி குக் மாத்திரதாங்க அண்ணன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. நூடுல்ஸ் மாதிரி இதை அரைச்சி அப்படி நம்ம அல்வா செஞ்சோன்னா அப்படி நினச்சி பார்த்தாலே எனக்கு எத்தி விடுங்க காய். பாருங்க, இப்போ வாழையில வந்து நல்லா அப்படியே சவுரி முடி மாதிரி நல்லா நறுக்கி வச்சிருக்கோம். இது வந்து இப்போ வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சு நல்லா சாறு புழிஞ்சு அல்வா கிண்ட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க வீடியோ. நல்லா வாழையில வந்து தண்ணியை நல்லா விட்டு கழுவிக்கணும். நல்லா 2-3 இடம் நல்லா அலசிட்டு அதில் உள்ள மண்ணெலாம் இருக்கும், அதில் எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு புளிய வேண்டியதான். ஒரு நல்ல வேட்டி துணியை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் அப்படியே எல்லாத்தையும் கொட்டி கொட்டி புளிய வேண்டியதுதான். தேங்காய் பால் புரியுற மாதிரி புளிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதோட சாரெலாம் அப்படியே இறங்குதுன்னு பாருங்கள். அப்படியே நம்ம அரைச்சி புளிய அப்படியே சாரெலாம் இறங்குது. எல்லா இலையும் அரைச்சிக்கிட்டு அல்வா கிண்ட போக வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வாழையில அல்வா தான் செய்ய போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி பசங்களாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கானுங்க அல்வான்னு. எப்படி எல்லாம் செய்கிறோன்னு பாருங்கள். அண்ணன் வந்து இன்னைக்கு வாழை அல்வா செய்ய போகிறாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வாழை இலையில பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், முறக்க அல்வா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படிங்கிற மாதிரி என்ன நம்ம பார்க்கலாம். ஜீனி 1 கிலோ, சோளம் 2 பாக்கெட், நெய், முந்திரி வாங்கி வந்துச்சு, ஏலக்காய் வந்துச்சு. அடுத்து அண்ணன் கொடுத்து அடிக்கிட்ட போகிறோம். நாங்கள் வீட்டில் வந்து வாழைக்காய் வந்து கட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் வீட்டில் எடுத்து வந்துடும் மிக்சியில் அரைச்சி. இன்னைக்கு நம்ம கடைசியாக முந்திரி போட்டு நம்ம வரைச்சி வைக்க போகிறோம். வீடியோ எல்லாரும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அடி நல்லா கனமாக உள்ள சட்டியாக எடுத்துருக்கோம். ஏன்னா அல்வா கிண்டுறதுக்கு நல்லா இரும்பு சட்டியாக எடுத்து வந்துருக்கோம். இன்றைக்கி மண் சட்டிலாம் சமைப்போம். மண் சட்டிலாம் வந்து அல்வா கிண்ட முடியாது. அதனால் இந்த சட்டியை வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த சட்டி வச்சு இப்போ வந்து நல்லா சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வாழையில சாரை ஊற்றிக்கலாம். க்ளோஸ்அப்ல வந்துடுறா. $200 கிராம் வந்து சோள மாவு எடுத்துருக்கோம். இது வந்து இப்போ வந்து நல்லா சொம்பில் கொட்டி நல்லா கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சௌரியமாக இருக்கும். நல்லா சோள மாவு வந்து நல்லா தண்ணியாக நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து அதோட ஆட் பண்ணி அப்படி நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நல்லா வாழையில சாறு வந்து நல்லா சூடாகிட்டு அதோடய சோள மாவு வந்து சேர்த்துக்கலாம். சோள மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அப்படியே அதோடய ஊற்றி அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருங்கள், அப்படியே வந்து அல்வா வந்து இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்கள்,
அப்படியே நம்ம ஸ்லோவாக அடுப்பு எரிய விட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். வந்து ஜீனி அப்படியே லேசாக அப்படியே ஆட் பண்ணி அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். வந்து பாருங்கள் அப்படியே க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்து எடுக்கலாம். இந்த பாருங்க கொஞ்சம் அப்படியே ஜீனியை கொட்டி ஆட் பண்ணி அப்படியே லைட்டாக அப்படியே நெய்யை ஊற்றி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். நெய் தான் போடுறோம் கரெக்டாக இருக்குமா. எப்படி கரையும் ஜீனி? நெய் நிறையா ஊற்றிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு கீழே உட்காராமல் அடிபிடிக்காமல் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் கிண்டுறப்ப அப்படியே சட்டியில் ஒட்டாமல் அழகாக எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியை கொட்டி சுகர் அளவு பார்த்துக்கிட்டு அப்படியே கொட்டி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கும் அடி பிடிக்காம. அப்படியே இந்த நெய்யெல்லாம் அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே நிற்கிது பாருங்க. அப்படியே பார்க்கும்போதே அப்படியே தின்னணும் தோணுது, சமைக்கவே எனக்கு தோண மாட்டேங்குது. இந்த பயிலுங்கெல்லாம் வாயை பாருங்க எல்லாம். இந்த பாருங்க இந்த கோவில் பாருங்க, சட்டி விட்டா நக்கிறோம் பாருங்க. பாருங்க சட்டி வேற எடுத்து வாயில் வச்சு தின்னுடுவோம் பாருங்க. அப்படியே பாருங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோன்னா நம்ம அல்வா பார்த்துக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். நல்லா அப்படியே கெட்டியாக வந்துடும். அப்படியே ஃபுட் கலர் எல்லாம் பிரியாணி போடு. இப்போ வந்து ஏலக்காய் அதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வாசத்துக்கு நல்லா இருக்கும், நல்லா சேர்த்துக்கலாம். அதோட அப்படியே நிறையா அதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். மறுக்க மறந்துட்டோம், அதனால் அப்படியே பச்சையாகவே போடுறோம். நெய் ஊற்றலைன்னா அங்கே வேலையே ஆகாதுடா. மாதிரி அங்கெல்லாம் ஒட்டுது பாடுறா. நீ தான் ஊற்றவே மாட்டேன். வாடா ஜீனி விட்றா. பொறுமையாக கொஞ்சமாக எங்க பார்த்தாலும் கொண்டு வரோம். எங்க பார்த்தாலும் கொட்டுனா ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் சீனி தின்னுட்டு சீனிலங்கிறானோட அதெல்லாம் இருக்கு. அல்வா வந்து எப்படி இந்த சட்டியை விட்டு தனியாக வந்துடுச்சு பாருங்க. இது மாதிரி தான் வரணும். இந்த பாருங்க வந்துச்சு நல்லா. இப்போ குக் ஆகிட்டு இப்போ வந்து பசங்க இலையை போட்டு நேற்று மாதிரி உட்காந்துட்டானுவோம். வந்து சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இப்போ வந்து அல்வாவை காலி பண்ண போகிறானோ. இது வேற பச்சையாக இருக்கா, அந்த ஞாபகத்தில் இப்போ வந்து விட்டு அடிக்க போகிறானோ. இப்போ மாப்பிள்ளை வந்தாப்புல, மாப்பிள்ளைய டேஸ்ட் பார்க்க சொன்னோம். மாப்பிள்ளை வாயில் அப்படியே சூடாக எடுத்து போட்டாப்புல, சுட்டுக்கிட்டாப்புல. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு வந்து இறக்க போகிறோம். இப்போ இறக்கி இப்போ இலையில போட்டு சாப்பிட போகிறோம். இப்போ அல்வா வந்து கொஞ்சம் சூடு அதனால சாப்பிடணும்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, வாயில விட்டுருவோம். சொல்லுவாங்க சூடாக இருக்குது. இப்போ வந்து அங்கே வந்து க்ளோஸ்அப்பில் காட்டு அல்வா வந்து சுட இருக்குது. கொஞ்சம் ஆற வச்சு தான் தும்பாங்க அல்வாவை. ஆனால் இந்த பசங்களுக்கு இன்னும் பொறுக்கலை. பார்த்தோன்னே இப்போ உடனே திங்கணுங்கிறானுங்க. இப்போ எடுத்து இலையில எடுத்து கொட்டி ஆற வைக்க போகிறோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கானுவான். உனக்கு கையை வச்சா வெட்டு வந்து கோழி கையெடு சொல்லிட்டு நல்லா இருக்கும். எப்படி உள்ள போனது தரமா டேஸ்டா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டபுக்கு எப்படி உள்ள ஓடுது. கையில வலிச்சு நக்கிட்டு இருக்காப்ல. சொல்லுது கொஞ்சம் பாருங்க அல்வா அருமையா இருக்கு. அப்படியே வாயில வைக்கிறதா தெரியுது, அப்படியே உள்ள போறதே தெரியல. அல்வா அந்த மாதிரி இருக்கு. அல்வா கிண்டி இன்னைக்கு அப்படியே பசங்களோட எல்லாம் உட்காந்து சாப்பிட்டாச்சு. அருமையா இருக்கு. அண்ணா அல்வா செஞ்சு விட்டா சரியா இருக்கு. அல்வா சரியா இருக்கு गाइस. அல்வா மாதிரியா இருக்கு गाइस. அல்வா தின்னுட்டு மத்தன்னு போறாங்க गाइस. அண்ணா செஞ்ச வாழையில அல்வா அருமையா இருந்துச்சுங்க. இப்போ வந்து அல்வா செஞ்சு தம்பிங்கெல்லாம் சாப்பிட்டானுங்க. எல்லாம் சூப்பராக சாப்பிட்டானுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்து. நம்ம இன்னும் கொஞ்சம் அல்வா வந்து கொஞ்சம் இருக்குது,
வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பாக்கெல்லாம் கொடுக்கணும். அல்வா நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நடக்கவும் இல்லை, என்னன்னு தெரியல. எப்படி